அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசத்துல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இப்ப குரூப் 1 ஆன்சர் கீ வெளியிட்டு இருக்காங்க. நீங்க ஆன்சர் கீல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் குறிப்பா இங்க பாருங்க, இந்த கொஸ்டின், அதாவது இந்த கேள்வி மற்றும் விடைகள் இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவுக்கு முன் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின், ஏன் மேக்ஸ் கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த அந்த டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் சொல்ல வர்றேன்னா, எப்படி கீ சேலஞ்ச் பண்றது அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி எடுத்துக்குவீங்க, டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்ல போய் டென்டேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஜஸ்ட் எப்பயும் போற போல கொஸ்டின் பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீ அப்படின்னு போனீங்கன்னா இந்த இது வந்துடும். ஸோ இதுல வந்து குரூப் 1க்குன்னு காமிச்சிருப்பாங்க, அதுக்குள்ள போங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் கீ உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்ப நான் சொல்றது என்னன்னு கேட்டா, ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றது. இங்க கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க, ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா, இப்ப இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இந்த this question and answer are to be placed before the expert committee for the final decision அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த கொஸ்டின் மட்டும் தான் கொடுக்கணுமா, இல்ல வேற கொஸ்டின் கொடுக்க முடியாதான்னு கேட்டிருக்காங்க. எந்த கொஸ்டின் வேணாலும் கொடுக்கலாம். 1ல இருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே உங்களால கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே டிஃபால்ட் தான். இந்த இது உங்களுக்கு என்ன கொஸ்டினோ அது கொடுக்கலாம். சார் ஒரு கொஸ்டின் மட்டும் இல்ல, எனக்கு 2-3 கொஸ்டின் இருக்கு அப்படின்னாலும் நீங்க தாராளமா கொடுக்கலாம். சரி, இப்ப இப்படி கொடுக்கும் போது என்னென்ன நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு பேஜுக்குள்ள போகும், அதை நாங்க இப்ப பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, நம்ம ஸ்டூடெண்ட் யாருமே வந்து இந்த மாதிரி சொல்லவே இல்லை, எல்லாமே எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. ரைட். ஸோ இப்ப கமிங் டு த பாயிண்ட், ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும் தான் மார்க் கிடைக்குமா இல்ல எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா எல்லாருக்குமே கிடைக்கும். நாட் ஓன்லி அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி சொல்றாங்க. ரைட்டா? ஏன்னா வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, கட் ஆஃப் வந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்ணணும். அவங்க இது வரைக்கும் பண்றது இல்ல, இந்த தடவை பண்றாங்களான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போற ப்ராசஸ் எல்லாம் போகணும். இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணது அது மாதிரி எல்லாமே சொல்லி, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நீங்க சேலஞ்சே பண்ணுவீங்க. சேலஞ்ச் பண்ணி கரெக்ஷனான ஃபைனல் ஆன்சர் கீ வித்தின் இதுக்கு முன்னாடியே கொடுக்கணும். லாஸ்ட் எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் கொடுத்த மாதிரி ஞாபகம், எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா எப்பயுமே ஃபைனலா கொடுப்பாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம், இன்டர்வியூ வரைக்கும் போனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. அது இல்லாம ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது ஒண்ணு. அடுத்தது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது, சரி நீங்க ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணும்போது பாயிண்ட் நம்பர் 1, நீங்க சென்ட் பண்ண ஒரு ஃபைல் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப 2வது கேள்விக்கு நீங்க ஆன்சர் சேலஞ்ச் பண்றீங்கன்னா, இந்த புக்ல வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்பரை மட்டும் நீங்க எடுத்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த புக்கே நீங்க வந்து பதிவு பண்ணிட்டு, அதுவும் குறிப்பிட்ட எம்பி கொடுத்துருப்பாங்க, 5 எம்பிக்குள்ள நீங்க போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 5 எம்பி ஆர் 10 எம்பி அந்த தான் நீங்க வந்து கொடுத்துட்டு எத்தனாவது பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளீடு வைக்கணும். இல்லைன்னா அந்த பேஜை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டா கொடுத்தாலும் ரைட் தான். அண்ட் ஒரு டேட்டா மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா 2-3 தான் கம்பைன் பண்ணி கொடுத்தாலும் ரைட். அண்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மெட்டீரியல் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸ்கூல் புக், அதாவது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட ஸ்கூல் புக், இல்ல என்சிஆர்டி, ஓகே, சோ கவர்மெண்டால் வெளியிடப்பட்ட பாலிசி டேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், நிதி ஆயோக் மாதிரியான ரிப்போர்ட்டா இருக்கலாம். எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வேர்ல்டு லெவல் ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா வந்து இப்ப WHO வெளியிட்டது, யுனெஸ்கோ வெளியிட்டது, இந்த மாதிரி அந்த அமைப்பு வெளியிட்ட தகவல்களை நீங்க வந்து ப்ரூஃபா அனுப்பலாம். ஓகேங்களா? சோ புரியுதா உங்களுக்கு? விக்கிபீடியாவுடைய டேட்டாவோ இல்ல இந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலோ அந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட் அகாடமியோடதெல்லாம் அனுப்ப முடியாது. இவர்களுக்கு தேவையானது ஆத்தென்டிகேட்டட் டேட்டா. ஒன்னு தமிழ்நாடு கவர்மெண்டோட இது அனுப்பணும் ஸ்கூல் புக்கு, இல்லைன்னா வந்து பாலிசிஸ் அந்த மாதிரி. சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுன்னு சொல்லும் போது சிபிஎஸ்சி அனுப்பலாம், அதாவது என்சிஆர்டி புக்.
ரைட். அஸ் வெல் அஸ் வந்து வேற ஏதாவது இப்ப ஐசிஎஸ்சி புக் அனுப்பலாம்னா தாராளமா அனுப்பலாம், இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு போகல கொஸ்டின். ஸோ அனுப்பலாம். பாலிசி நோட்ஸ் அனுப்பலாம், வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸோடைய நோட்ஸ் அனுப்பலாம். ஓகேங்களா, அதாவது அந்த குறிப்புகள் அனுப்பலாம். நோட்ஸ்னா அவங்க நோட்ஸா வெளியிட மாட்டாங்க, அதை அப்படியே கட் பண்ணி நீங்க வந்து அனுப்புற மாதிரி, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்னு, சார் இது அனுப்புறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேட்டா தாராளமாக எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. இது டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுத்த ஒரு உரிமை. ஓகே, அரசு ஒரு விஷயம் வழங்கியிருக்கு, அதை தாராளமா பயன்படுத்திக்கோங்க. ரைட். இப்ப சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சோ இத செஞ்சீங்கன்னா உங்களுக்கான மார்க் மட்டும் இல்லாம எல்லாருக்குமான மார்க்கும் அது வந்து கிடைக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்களுடைய டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ இந்த இந்த வீடியோவுக்கே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய்ஹிந்த். அண்ட் இன்னொன்னு, இதே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெமோ மாதிரி ஆல்ரெடி ஒரு குரூப் 2க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போன வருஷம், அதையும் பாருங்க. உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த டயத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அதெல்லாமே ப்ரூஃபா கொடுத்துருந்தோம். ஸோ அதனால நீங்க பார்த்த நம்பரும் அதே தான். ஓகேங்களா, ஸோ அதனால அதையும் ஒரு தடவை போய் பாருங்க. யூ காட் சம் கிளியரன்ஸ் ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.